இந்த கோயிலில் தான் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. சூரசங்காரம்ங்கிற நிகழ்ச்சி. இதான் ஸ்டேஜு. ஞாயிற்றுக்கிழமை வந்து பெருசாக கிட்டத்தட்ட 25,000 பேர் வந்து கலந்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொலம்பஸ் 80 அடி ரோடு இதில் வந்து சூரசங்காரம் நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சி முன்னோடியாக இன்றைக்கி சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் நடக்குது. பார்க்கணும். ஐயா வணக்கம். இந்த கோயில் சிறப்பை பற்றி சொல்லுங்கள். என்ன, எந்த ஊர், என்னங்கிற டீட்டெயிலாக சொல்லுங்கள். கோயம்புத்தூர் ராமநாதபுரம் கொலம்பஸ் 80 அடி ரோடு. இந்த கோயில் வந்து ஒரு 600 ஆண்டு பழமை வாய்ந்த கோயில். ஓகேங்க. இந்த 36 ஆண்டு காலமாக சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்குது. இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி கொலம்பஸிலிருந்து 80 அடி ரோட்டில் மட்டும்தான் நடக்குது. இது வந்து இந்த கோயிலினுடைய சிறப்பு கல்யாணம் பண்ண ஆகாதவங்களுக்கு உடனடியாக கல்யாணம் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு உடனடியாக குழந்தை வர கிடைக்கும். இந்த நிகழ்ச்சி வந்து மாலை 6 மணிலேருந்து எத்தனை தேதி, எந்த தேதியில் நடக்குது? 27ஆம் தேதி மாலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ள இந்த விழா சூரசம்ஹார நிகழ்ச்சி 80 அடி ரோட்டில் நடக்கும். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? காலையில் சாயந்தரம் 6 மணி. 6 மணிலேருந்து எத்தனை மணி வரை இருக்கும் நிகழ்ச்சி? 10:30 ஆயிடும். 6 to 10:30 நிகழ்ச்சி முடிஞ்சிடும். ஓகே. அதுக்கடுத்த நாள் வந்து 28ஆம் தேதி திருக்கல்யாண நிகழ்ச்சி. மகா அன்னதானத்தோட இந்த திருக்கல்யாணம் முன்னால் உள்ள ஸ்டேஜில் இந்த திருக்கல்யாணம் நடக்குங்க. ஓகேங்க. இப்போ பக்தருக்கு என்ன சொல்கிறீங்க? எல்லாரும் வந்து சிறப்பாக வந்து எல்லாருமே வந்து இந்த விழாவில் ஏற்கனவே 25,000-35,000 பேர் இந்த விழாவில் கலந்துக்குவாங்க சூரசம்ஹார நிகழ்ச்சியில். இது இன்னும் இந்த வருஷம் இன்னும் கோயம்புத்தூர்லேயே இது இந்த இடத்துல மட்டும்தான் சூரசம்ஹாரம் நடக்குதா, வேற எங்கே நடக்குது? அதுக்கப்புறம் வந்து இந்த இங்கே தான் இந்த பழனி ஆண்டவர் கோயில் தான் மிக சிறப்பாக அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்குது. ஓகேங்க. நன்றிங்க.